மின்காந்த தூண்டல் சம்மந்தமான கேள்வி இது. மின்காந்த தூண்டலில் 2 விதி நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் ஒன்று பரடைகிற விதி, அது தூண்டிய மின் இயக்க விசைகிற பருமனை தரும். அதேமாதிரி லென்ஸிற விதி, அதாவது 2 விதியும் சக்தி காப்பு விதியோட தொடர்புபட்டது. அப்போ இதுக்கு நேரடியாக நாங்கள் ஆன்சரை 2ன்னு சொல்லலாம். இன்னும் டீப்பாக நாங்கள் சொன்னோம்னால், ஒரு காந்தம் இல்லாட்டி ஒரு வரிச்சுருளில் அசைங்கக்குள்ள என்ன செய்வோம்னால் தேவையான அந்த பொறிமுறை சக்தி என்னவா மாறும் என்றால் மின்சக்தியாக மாறும். உதாரணத்துக்கு ஒரு காந்தத்தை வரைச்சுருளை நோக்கி அசைப்போம் என்றால் அந்த பொறிமுறை சக்தி மெக்கானிக்கல் எனர்ஜின்றது அந்த சுருளில் மின்சக்தியாக மாறும். ரைட். இல்லாட்டி ஒரு காந்தத்தை நிலையாக வச்சுட்டு சுருளையும் அசைக்கலாம். அந்த டைமிலையும் வர காந்தபாய மாற்ற விதத்தால் சுருளில் ஒரு மின் இயக்க விசை தூண்டப்படும். அப்போ பொறிமுறை சக்தி மின்சக்தியாக மாறும். சக்தி காப்பு விதி தான் பரடைகிற விதியை லென்ஸிற விதியும். ஸோ 2வது ஆன்சர். புவியீர்ப்பு மையம் சம்பந்தமான கேள்வி. 2r ஆரையுடைய பெரிய வட்டத்தட்டிலிருந்து r ஆரையுடைய சின்ன வட்டத்தட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணினால் புவியீர்ப்பு மையம் அங்கே இருக்கும். புவியீர்ப்பு மையம் எப்பவும் துணிவு கூடின பக்கம்தான் நகரும். அப்படி என்றால் ஏ என்றது விடையாக வராது, பி வராது, சி வராது. வரக்கூடிய விட ஒன்று இ அல்லது டி தான் வரலாம். இதை இலகுவாக செய்கிறதுக்கு நாங்கள் தட்டுற ஒரு அலகு பரப்பின் நிறைய இல்லாட்டி துணிவை நாங்கள் இப்படி எடுப்போம். துணிவை நாங்கள் ஒரு ரவுண்ட் எடுத்தால் 2r ஆரையுடைய வட்டத்தற்ற துணிவை நிறைய நாங்கள் W1 எடுத்தால் அது அவரோட பரப்பளவு π × 2r² ρ, அதை ஜியால் பெருக்கணும். அப்போ 4πr² ρg என்று வரும். அதேமாதிரி r ஆரையுடைய வட்டத்தட்டு, அதாவது அகற்றப்பட்டது, அவர வெயிட்டை கேட்டால் πr² ρgக்கு சமனாக இருக்கும். இப்போ ஒரு நாங்கள் எடுப்போம், இந்த தொகுதியில் புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்குன்னு. அதில் அந்த தொகுதியில் நிறதாக்கும் சியிலிருந்து அதுக்கான தூரத்தை x என்று எடுப்போம். இந்த புவியீர்ப்பு மையம் தாக்குற புள்ளியை g என்று எடுத்தால் g பற்றி இந்த விளைவில் சொல்கிற W அதுக்குரிய திருப்பு திறன் தனித்தனி விசைகள திருப்புறனுக்கு சமன். அதாவது W1 என்றால் முழு வட்டத்தற்ற புவியீர்ப்பு மையம் சியில் இருந்திருக்கும். அது ஜிக்கும் அந்த சிக்குமான தூரம் x. அதிலிருந்து இவரை கழிக்கணும், ரிமூவ் பண்ணு பட்டால கழிக்கணும். அது எவ்வளவு இருக்கும் என்றால், ரிமூவ் பண்ணு படாட்டி புவியீர்ப்பு மையம் ஏயிலிருந்து இருக்கும். அப்படி என்றால் சியிலிருந்து ஏக்கான தூரம் r, அதோட இன்னொரு எக்ஸை கூட்டணும், r + x. ஸோ 0 என்று சொல்கிறது W1க்கு பதிலாக 4πr² ρg × x மைனஸ் இவருக்கு πr² ρg × r + x என்று வரும். இந்த சமன்பாடில் πr² ρgயை வெட்டி விட்டால் 0ன்றது 4x மைனஸ் r + x என்று வரும். அதாவது r + x என்று சொல்கிறது 4x, x என்றது காணலாம் 3x என்று சொல்கிறது rக்கு சமனாக இருக்கு. x என்றால் r/3, r/3 என்றால் வரக்கூடிய பாசிபிள் ஆன்சர் வந்து டியாக தான் இருக்கும். டி தான் இதுக்குரிய பாசிபிள் ஆன்சர் 4வது. இந்த கேள்வி ஒளிச்சரிவு மட்டம் சம்பந்தமான கேள்வி. ஒரு புள்ளி ஒன்றுக்கு நாங்கள் அதை ஒவ்வொன்று வைப்போம். அதில் ஏ என்ற ஒரு ஒளி முதல் இருக்குது, பி என்ற ஒரு ஒளி முதல் இருக்குது. ஏயிற ஒளிச்சரிவு ஐ என்று தந்திருக்காங்க, பீர் ஒளிச்சரிவு தெரியாது, அது ஐபி என்று போடுவோம். இந்த ஒவ்வொன்ற புள்ளியிலிருந்து ஒரு 6 என்ற தூரத்தில் ஏ என்றவரால் வார ஒளிச்சரிவு மட்டம் 72 டெசிபல் என்றும் பியால் வாரது 92 டெசிபல் என்றும் தந்திருக்குது. கேள்வி பீர செறிவு என்னென்று கேட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் செறிவு பீட்டா இல்லாடி டிபி என்று சொல்கிறது 10 log I/I0 என்று எங்களுக்கு தெரியும். இதை ஏக்கு பாவிச்சால் அந்த 72ன்றது 10 log ஏயிற செறிவு ஐ, அதை ஆரம்ப செறிவு மட்டத்தோடு ஒப்பிடுவோம். அப்படி என்றால் அந்த I/I0ன்றது எங்களுக்கு 10/72 பிரித்தால் 70 அதை 10 தலையில் ஏற்றோம். ரைட், இது ஒரு சமன்பாடு. இதே போல் பிக்கு பாவிச்சால் அந்த 92 என்று சொல்கிறது 10 log அவர் செறிவு I/I0 பிரிக்க வேணும். அப்போ I/I0 என்று சொல்கிறது 92 10 பிரித்து 10⁻² ஏற்ற வேணும். 10⁻9.2 வரும். இது 2வது சமன்பாடு. இப்போ 2 1 பிரித்தால்
ஐபி ஓவர் ஐனோட ஐ ஓவர் ஐனோடால் பிரித்தால் ஐபி ஓவர் ஐ என்று சொல்கிறது இந்த 10/9 10/7 பிரிக்கக்குள்ள அடியல் சமன் ரெண்டால் பிரிக்கக்குள்ள அடுக்குகள் கழிபடும் 10/9 7 போனால் 2ஆம் அடுக்கு அதாவது 100 ஐபியை கேட்டால் 100 ஐ என்று வரும். அப்படி வார விட 5வது விடை. இது ஒரு நிலைமாற்றி சம்பந்தமான கேள்வி. நிலைமாற்றியில் எங்களுக்கு தெரியும் முதற் சுற்று என்று சொல்லி இருக்குது. இதில் ஒரு ஆடலோட்ட முதல் இருக்க போது துணை சுற்று எப்படி இருக்குன்றால் இது படி கூட்டுற நிலைமாற்றி. முதல் சுற்றில் இருக்கிற சுருளை விட கூட இருக்கு. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ரைட். இந்த படி கூட்டுற நிலைமாற்றி எவ்வளோ சுமை தடை கொடுத்து இணைச்சிருக்கணும் வைப்போம். இது முதல் சுற்று. முதல் சுற்றில் இருக்கிற சுற்றுகள் அன்றைக்கி என்பி என்றும் துணை சுற்றில் இருக்கிற சுற்றுகள் அன்றைக்கி என்எஸ் என்றும் முதல் சுற்றில் வார மின் அழுத்தத்தை விபி என்றும் இது விஎஸ் என்றும் இதில் வார கரண்ட ஐஎஸ் என்றும் இது ஐபி என்றும் பிரைமரி இது செகண்டரி ஐஎஸ் என்றும் எடுத்தால் நிலைமாற்றியில் எங்களுக்கு தெரியும் தொடர்பு என்பிங்கள் என்எஸ் என்று சொல்கிறது விபிக்குள்ள விஎஸ்க்கு சமனாக இருக்கும். கரண்டில் சொன்னோம்னால் அது ஐஎஸ்க்குள்ள ஐபிக்கு சமனாக இருக்கும். இந்த சமன்பாடு நாங்கள் நிறுவலாம். இலட்சிய நிலைமாற்றி என்றால் வலுவிரயம் இல்லை என்ற தொடர்பை வச்சு நிறுவலாம். பிரைமரியில் இருக்கிற சுற்றுக்கள் எண்ணிக்கை 200 செகண்டரியில் 400 தந்திருக்குது. பிரைமரியில் வார ஆர்எம்எஸ் அழுத்தம் 110 இதிலிருந்து செகண்டரியில் வார ஆர்எம்எஸ் அழுத்தத்தை காணணும். விஎஸ் என்று சொல்கிறது 220 வோல்டேஜ் என்று வரும். அதுதான் விஎஸ் அதில் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தான் 220 வோல்டேஜ். ஸோ விடையில் 220 என்று தொடங்க வேணும். இது வராது, இது வராது, இதுவும் வராது. 3 அல்லது 4 தான் கன்ஃபார்மாக விடை. 3 or 4 தான் கன்ஃபார்மாக விடை. இனி கரண்டையும் கண்டுபிடிக்க வேண்டாம். கரண்டை காணணும் என்றால் இந்த சாம்பாடை வச்சு பார்த்தால் இது 200 இது 400 என்றால் அரை என்று சொல்கிறது ஐ செகண்டரி கரண்ட்டுக்கு கீழே. செகண்டரி கரண்ட் வந்து தந்துருக்காங்க. துணை பிரைமரி கரண்ட் தான் தந்திருக்காங்க. பிரைமரி கரண்ட் வந்து வந்திருக்குது எவ்வளோ என்றால் ஐஎஸ்சிக்குள்ள ஐபி என்று போடுவோம், பிரதிடுவோம். ஐஎஸ்ஸை நான் கண்டுபிடிக்க வேணும். ஐபி என்று சொல்கிறது பிரமாணம் 10 வந்துருக்கு. ஆகவே செகண்டரி கரண்ட் என்று சொல்கிறது 5 ஆம்பியர் இருக்கும். இதுதான் செகண்டரியில் வர ஆர்எம்எஸ் கரண்ட் ஐஎஸ்ஆர்எம்எஸ் என்று சொல்லலாம். இது 5 ஆம்பியர். ஸோ 220 வோல்டேஜ் 5 ஆம்பியர் என்று வரக்கூடிய விடை. அப்படி வரக்கூடிய விடை 4வது விடை. 4வது விடை இங்கே பொறுத்து ஒரு கிடைச்சுழல் மேசையின் மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள சிறிய நாணயத்திற்கு மேற்பரப்பு இடையிலுள்ள நிலையில் உராய் குணகம் என்று தந்திருக்குது. ஒரு மேசை ஒன்று இருக்குது, வட்ட மேசை. அதில் மையம் இதாண்டு வைப்போம். இந்த அச்சு பற்றிய வேறு சுற்றுறார். இதில் ஒரு நாணயத்தை வச்சுருக்கு. இந்த நாணயத்தில் நாணயம் ஏதோ 6 அரையுடைய வட்டத்தில் சுற்ற போதுன்னு வைப்போம். மையம் நோக்கி ஒரு விசை இருக்கும். மையம் நோக்கி இருக்கிற விசை உராய் விசைக்கு சமனாக இருக்கணும். அப்போ அது வந்து ஓய்வில் இருக்கும். இந்த 6 எடுத்தால் இந்த எஃப் பண்ணுறது உராய் விசைக்கு சமனாக இருக்கும். மியூ ஆர்ன்னு சொல்லலாம். அதுதான் எம் இன்ட்டு ஏக்கு பதிலாக ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு நாங்கள் போடலாம். மியூன்றதுக்கு பதிலாக அவர் ஓய்வில் இருக்கிறபடியா நிலையியல் உராய்வு குணகம். ஆரென்றால் மறுதாக்கம். இந்த மறுதாக்கம் மேலோ இருக்கிற மறுதாக்கம் அவர் நிறைக்கு சமனாக இருக்கும். எம்ஜி என்று போடலாம். அது எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு அவர் சுழல்ற இந்த வட்டத்தில் ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு. ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக நாங்கள் போடலாம். ஆர்பிஎம் தந்துருக்குது, ஒமேகாவை காணணும். ஆர்பிஎம் தந்து ஒமேகாவை கேட்டால் இந்த ஆர்பிஎத்தை 2π பெருக்கி போட்டு 60 பிரிக்கணும். ஸோ இந்த 32 60, இந்த 60 மட்டுப்பட்டால் இங்கே எம்எம் மட்டுப்பட்டால் ஜிஎடால் 10 3.6 சொல்கிறது. 6 இன்ட்டு 32 60 அது மட்டுப்பட்டும் பை ஸ்கொயர்டு வரும். 6 கேட்டால் 3.6 பை ஸ்கொயர்டால் பிரிக்க வேணும். 3.6 பை ஸ்கொயர்டுன்னு சொன்னால் பையை 3 எடுக்க சொல்லியிருக்கு. ஸோ பை ஸ்கொயர்டு என்றால் 9 0.4 மீட்டர் வரும். விடைய சென்டிமீட்டரில் இருக்குது. 100ஆல் பெருக்க வேணும். 40 சென்டிமீட்டர் வார 4வது விடை.